நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கடந்த 2 நாட்களா தேவனை அறிகிற அறிவு நாம நீதிமான்களாக்கப்படவும் மெய்ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் வேணுங்கிறத குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் தேவனை அறிகிற அறிவு எதற்காக தேவைப்படுதுங்கிறத குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி எபேசியர் 3வது அதிகாரம் வசனம் 19. எபேசியன்ஸ் சாப்டர் 3 verse 19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுலடியார் எபேசியருக்கு எழுதின நிருபத்துல தேவனுடைய அன்பை அறிகிற அறிவு நமக்கு வேணுங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமா இந்த வசனத்திற்கு முன்பாக குறிப்பிடப்பட்டிருக்க 18வது வசனத்துல சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்துன்னு குறிப்பிட்டிருக்காரு. அன்பை நம்மால அளக்க முடியுமா? ஆனா அந்த அன்பிற்கே ஒரு அளவுகோல பவுலடியார் இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டிருக்காரு. அந்தபடியாக கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் நீளத்தை நம்மால கணக்கிட முடியாது. அது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. ஆனாலும் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்கிற ஞானத்தை தேவன் தாமே நமக்கு தந்தரணுங்கிறத பவுலடியார் வேண்டுதலாக வைக்கிறாரு. கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பெரியது! மகிமையின் தேவன் தாமே தன்னுடைய மகிமையெல்லாம் துறந்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில வாழ்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தத பவுலடியார் ரோமர்ல அழகா விவரிச்சிருக்காரு. ரோமர் 5வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனத்துல பார்த்தோம்னா, நீதிமானுக்காக ஒருத்தன் மறிக்கிறதே அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்கலாம். ஆனா நாம பாவிகளா இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மறித்ததுனால தேவன் நம்ம மேல வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்தபடியாக பாவிகளா இருக்கிற நம்மை தேவன் தம்முடைய சர்வ வல்லமையால அழித்துட்டு நல்லதொரு புதிய சந்ததியை உருவாக்க முடியும். ஆனாலும் தேவன் நம்ம எல்லாம் அழிக்காம நமக்காக தம்மையே ஒப்பு கொடுக்கிறாரு. அவர் மகிமையெல்லாம் விட்டுட்டு நமக்காக அப்படி இறங்கி வர்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இந்த அன்பை அறிகிற அறிவு நமக்குள்ளார தேவைப்படுது. அதை அறிந்து கொண்டா மாத்திரம்தான் கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றக்கூடிய வைராகியம் நமக்குள்ளார வரும். அவருடைய அன்பை புரிந்து கொள்ளனா அவரை எப்படி விசுவாசிப்போம்? அவருக்கு எப்படி கீழ்ப்படிவோம்? விசுவாசம் என்பது அன்பின் அடிப்படையில் வருகிறதாக இருக்கு. அப்படி நாம கிறிஸ்துவை விசுவாசிக்கணும்னா அவருடைய அன்பை நாம அறிந்து கொள்ளணும். அவருடைய சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்ட போது நம்முடைய பாவத்திற்காக ஒருத்தர் மறுத்திருக்காருன்னு சொல்லும் போது அந்த அன்பு அல்லவா நம்ம ஈர்க்குது. அந்த அன்பு துவங்குவதன் மூலமாக அல்லவா நம்முடைய விசுவாசமும் துவங்குது. அந்தபடியான அன்பை விளங்கி கொள்ளும் போதுதான் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம மாறுவோம். அதனால்தான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலையும் நிருபத்திலையும் அவர் மேல நாம அன்பு கூறுவதுங்கிறது அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்தபடியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு அவருடைய அன்பு நமக்கு புரிந்திருக்கிறதாக இருக்கணும். அப்பதான் நாம அவர் மேல அன்பு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாம கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டவர்களாலேயே மற்றவர்களிடத்துல உண்மையான அன்பை காண்பிக்க முடியும். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பு இல்லாதவங்க தேவனை அறியாம இருக்கிறாங்க. அன்பானது தேவனை அறிகிற அறிவின் மூலமாக வருது. நம்மை காண்கிற மனிதர்கள் மேல நம்மளால அன்பு செலுத்த முடியணும்னா நாம கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்களாக இருக்கணும். அப்படி அவருடைய அன்பை அறியாம போகும்போதுதான் நாம மற்றவர்கள் பேர்ல அந்த உண்மையான அன்பை காண்பிக்க முடியாம போகுது. அந்தபடியாக அறிவு கெட்டாத தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலையும் நமக்கு தேவன் தாமே அனுகிரகம் பாராட்டணும்னு சொல்லிட்டு பவுலடியார் இந்த வேண்டுதலை முன்வைக்கிறாரு. அப்படி அவர் நமக்காக தேவனிடத்துல வேண்டிக் கொள்கிறார்னா அவரின் இருதயத்துல தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. தேவனை அறிகிற அறிவினால பவுலடியார் நிரம்பியவராக இருக்கிறாரு. அதனால்தான் நாம எல்லாரும் அதனால் நிறையப்படுவதற்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட அன்பை அறிகிற அறிவு நமக்கு அவசியமா இருக்கு. அந்தபடியாக தேவனை அறிகிற அறிவை ஒருத்தர் அடைந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளார அன்பு பூர்ணப்பட்டிருக்கும். அந்த அன்புல நிலை கொள்கிறவர்களாக நாம் இருக்கும்போது தேவனுடைய ராஜரீக பிரமாணத்தை கை கொள்கிறவர்களாக நாம காணப்படுவோம். அப்படியானவர்களாக நாம் இருப்பதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவினால அவருடைய அன்பால நிரப்பப்பட அவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே,
உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை அறிகிற அறிவை ஒருத்தர் பெற்றுக்கொண்டிருந்தா அவங்களுக்குள்ளார அன்பு பூர்ணப்பட்டிருக்குங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாக அறிவு கெட்டாத உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக தேவரீர் உம்முடைய சகல பரிபூர்ணத்தினாலும் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலும் எங்களை நிரப்பி அருளுங்கப்பா. ஆம் ராஜா, அந்த அன்பை நாங்க அறிந்து கொண்டவர்களாக மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்த தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தருளுங்கப்பா. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.